ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம ஒடிசாவில் எப்படி சாஃப்டாக சப்பாத்தி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக மாவு பிசைகிறதுல தாங்க ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. அது என்னென்னா, நம்ம மாவு எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்ல சாஃப்ட்னஸாக வரும். இங்கே மோஸ்ட்லி இப்போ எங்கள் மாமியார் எங்கள் அம்மாலாம் மாவு பிசைகிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே பிடிச்சிட்டு மாவெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உட்காந்துட்டு சீரியல் பார்த்துட்டே பொறுமையாக அதை பிசைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போல் உட்காந்து அதை பிசையும் போது அவங்களுக்கு சீரியல் பார்த்த மாதிரி இருக்கும், மாவும் நல்லா சாஃப்டான மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக மாவு நல்லா பிசையணும். ரெண்டாவது சுடுதண்ணி போட்டு நம்ம பிசைஞ்சோம்னாலும் இது நல்லா சாஃப்டாக வரும். ஒரு சில இன்க்ரீடியண்ட்லாம் நம்ம ஆட் பண்ணி கூட பிசையலாம். அதில் ஒன்று தயிர், இன்னொன்று சர்க்கரை, இன்னொன்று இந்த பிஸ்கெட்டு, இன்னொன்று சுடுதண்ணி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் கொஞ்சமாக போட்டு நம்ம பிசையலாம். செம்ம சாஃப்டாக வரும். நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கூட போட்டிருக்கேன் சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு சொல்லி. இப்போ ஒடிசாவில் எப்படி இந்த செக்காவை யூஸ் பண்ணி சப்பாத்தி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் சப்பாத்தி செஞ்சால் செம்ம சாஃப்டாக இருக்குங்க. ஆனால் அடுப்பில் செஞ்சோம்னா வேறு லெவலு, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். கேஸில் செய்யும் போது டைரெக்டாக நம்ம கேஸில் சுடுறதுனால கொஞ்சம் நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும், ஆனால் அடுப்பில் செய்கிறவங்க அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி அந்த சப்பாத்தியோட சாஃப்ட்னஸ் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி செக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது 20 ரூபா ஒரு பீஸ். ஒடிசாவில் 20 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. இல்லைனா ஒரு பழைய காட்டன் புடவை கொடுத்தோம்னா இதை கொடுப்பாங்க. ஒடிசாவில் பழைய காட்டன் புடவைக்கு இந்த மாதிரி பொருட்களெல்லாம் கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி காட்டன் சாரீஸ்லாம் வியர் பண்ணும்போது நம்ம ஒரு 3 மாதம் 4 மாதம் கட்டின உடனே பழசாகிடும். அப்போ நம்ம அதை கீழே போட்டு படைக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு, அப்புறம் பழைய துணியாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பழைய பிளாஸ்டிக் கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு இதுக்கு வேறு திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம். இது நான் 20 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன். நான் ஊரில் இருக்கும்போது ஒரு சில பொருட்கள் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இப்போ நிமப்படால் இருக்கிறதுனால அந்த வியாபாரியெல்லாம் எப்போ வராங்கன்னு என்னால் பார்க்க முடியலை. ஏன்னா இங்கே அந்த அளவுக்கு ஆளுங்க வர டைமிங்கும் நமக்கு தெரியலை. இது 20 ரூபா மார்க்கெட்டில் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். 20 ரூபா. ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இதில் சப்பாத்தி செஞ்சோம்னா செம்ம சாஃப்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெடி பண்ண அப்புறமா கண்டிப்பாக நான் அடுப்பில் செஞ்சு காமிக்கிறேன். அப்போ சூப்பராக இருக்கும். மாவு பிசைகிறதோடு சேர்த்து தேய்ச்சி எப்படி சுடுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போதைக்கு அடுப்பு வேலை நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ஃபுல்லாக மழையாக இருக்கிறதுனால கொஞ்சம் கட்ட முடியலை. கட்டிவிட்டு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ வாங்க இதில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மாவு இந்த மாதிரி சப்பாத்திக்கு நம்ம எப்போவும் எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி மெல்லிஸாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு தவாவில் நல்லா சூடான அப்புறமா நம்ம ஒன்று போட்டுடணும். போட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு பபிள்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக தெரியுதா? இந்த மாதிரி வரும்போது அதை நம்ம திருப்பி போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி இன்னொன்று வைக்கணும். ஆக்சுவலாக தவா நல்லா சூடாக இருக்கணுங்க. அப்போ தான் உடனே நமக்கு அந்த பபிள்ஸ் வரும். நம்ம திருப்பி போட்ட உடனே அந்த சூடில் அந்த மேலே இருக்கிற பச்சையாக இருக்கிறது ஓரளவுக்கு வேகும். அந்த மாதிரி தான் இங்கே செய்வாங்க. அடுப்பில் செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒரு நாளைக்கு அடுப்பில் செய்யும்போது செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ ஒன்று நம்ம அதை மேலே போட்டுட்டு அதை இப்போ திருப்பி போட்டு அதுக்கு மேலே இன்னொன்று போடணும். நம்ம எத்தனை தடவை திருப்பினாலும் நம்ம அடியில் இருந்து அதை திருப்பும் போது அதுக்கு மேலே இன்னொன்று வச்சிடணும். இப்போ 3 ஆச்சுங்களா? 3ஆவது திருப்பின உடனே அதுக்கு மேலே இன்னொன்று. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 3 மட்டும் போட்டுட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பழகிடுச்சுன்னா 5 போட்டு எடுக்கும்போது பழகிடும். நான் இந்த மாதிரி நான் நிறைய தடவை செஞ்சுருக்கிறதுனால எனக்கு இப்போ பழகிடுச்சு. 3, 5 ஒன்றா போட்டு எடுப்பேன். இப்போ நம்ம அடுத்ததையும் எடுத்துகிட்டு திருப்பி போட்டு அதுக்கு மேலேயும் நம்ம இன்னொன்று போடணும். பாருங்கள், மொத்தமாக இப்போ நம்ம 5 போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே இருக்கிறத தூக்கி இப்படி போடலாம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல அடியில் இருக்கிற அந்த பீஸ் இப்போ நம்ம போட்டிருக்கிறது மேலே இருக்கிறது அடியில் போன உடனே இதுதான் மேலே இருக்கிறது. இப்போ இதுக்கு மேலே ஒன்று தான் திருப்பி போடணும். 1 திருப்பி போடணும். அதுக்கப்புறமா 3 திருப்பி போடணும், இல்லைனா 4 திருப்பி போடணும். அந்த மாதிரி நம்ம போடும்போது கணக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு திருப்பின அப்புறமா இது அடியில் இருந்தது மேலே வந்திருக்கு. மறுபடியும் இதை நம்ம இப்போ மறுபடியும் இப்படி திருப்பணும். 1 திருப்பிட்டு இப்போ திருப்பும் போது 4 இல்லைன்னா 2 இந்த இடத்துல நம்ம திருப்பணும். ஏன்னா அந்த இடத்துல தான் ஒரு சைடு வெந்த அந்த சப்பாத்தி இருக்கும். அதனால் அந்த மாதிரி செய்வாங்க. ஒடிசாவில் இது
வந்து நல்லா பழகிடுச்சுங்க. ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது என்னப்பா இது இப்படி இருக்குது, இத்தனை தடவை திருப்பணுமா, அதுக்கு ஒன்றொன்னாவே போட்டு எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் பழக பழக எனக்கு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஈஸியாகிடுச்சுங்க. நான் வந்து சப்பாத்தி செஞ்சாலே இந்த மாதிரி மெத்தடில் தான் செய்வேன். பாருங்கள், இப்போ 1 2 அந்த மாதிரி எந்த இடத்துல நமக்கு பச்சையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும் இல்லையா, அந்த இடத்த நம்ம திருப்பி இப்போ அடியிலேருந்து இதை திருப்பிட்டோம்னா அந்த பச்சையாக இருக்கிறது வந்து அடியில், அதாவது நல்லா தவா சூடாக இருக்கிறதுனால அந்த இடத்துல போயிடுச்சு. இப்போ மேலே இருக்கிறத நம்ம திருப்பிட்டு மறுபடியும் அதை இந்த மாதிரி திருப்பி போட்டு இதுக்குள்ளே எந்த இடத்துல பச்சையாக இருக்கோ அதை திருப்பி போடணும். இப்படி தான் வந்து செய்வாங்க. ஆக்சுவலாக ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குல்ல, ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் செய்ய செய்ய நல்லா பழகிடுவீங்க. ஒன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா அந்த செட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா வந்து இதிலேயே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ சாஃப்ட்னஸ் வரும் இதில். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 எடுத்து இப்படி போட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி சுடும்போது ஓரளவுக்கு நமக்கு வந்து சரியாக வந்து சுட்டு வரலை அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி நல்லா உப்பி வராது. ஆக்சுவலாக நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக நான் திருப்பி 2-3 தடவை போட்டதுனால ஒரு சில சைடில் சரியாக வேகலை. அதனால் வந்து நான் அப்படியே வந்து எடுத்து காமிச்சிருக்கேன். இதில் போட்டு எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி சரியாக வேகாத அந்த பீஸ்லாம் வந்து நல்லா உப்பி வராதுங்க. பாருங்கள், பாதி தான் உப்பும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஆகி அப்படியே நிற்கும். அதை வந்து நம்ம லைட்டாக இப்படி அனலில் வந்து பண்ணணும்னா அது வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்படி தான் வரும். இதுவே வந்து நமக்கு கரெக்டாக எல்லா சைடும் ஈக்குவலாக வந்து அந்த சின்ன சின்ன பபுள்ஸ் வந்து எல்லா சப்பாத்திலையும் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாக பூரி மாதிரி பஃப்னு வருங்க. நான் வீடியோவில் காமிக்கிறதுக்காக நடுவில் 2-3 இடத்துல தேவையில்லாத இடத்துலலாம் திருப்பிட்டேன். அதனால தான் வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா எந்த பீஸ் சரியாக வேகலையோ அதை நான் எடுத்து அங்கே போட்டுட்டு தவா வந்து சூடாக இருக்கிறதுனால அதை திருப்பி போட்டால் தவாவில் வந்து அது கொஞ்சம் நேரம் சூடில் இருக்கும். அப்போ வந்து அந்த பபுள்ஸ் வந்துடும். அப்போ வந்து நம்ம மேலே இருக்கிறத எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இப்படி எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அந்த பக்கம் இருக்கிறதுலையும் அடியில் இருக்கிற சப்பாத்தி தீஞ்சிராமல் இருக்க அதையும் நம்ம திருப்பி போடணும். இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து இப்படி போடணும். ஏன்னா அடியில் இருக்கிறது வந்து தவா சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் வந்து அதுவுமே வந்து தீஞ்சு போக ஆரம்பிக்கும். அதனால் இப்படி பாருங்கள், இதே மெத்தடில் நம்ம எல்லாத்தையும் வந்து செஞ்சு எடுத்துடணும். ஆனால் அடுப்பில் வந்து நீங்கள் அனல் நல்லா ஜாஸ்தியாக இருக்கும் போது அடுப்பு மேலே வச்சிங்கன்னா அது அப்படியே பஃப்னு பூரி மாதிரி வந்து அப்படியே நமக்கு தட்டில் கூட வைக்க இடம் இல்லாத அளவுக்கு ஆகிடுங்க. அவ்வளோ சூப்பராக ஆகும். அடுப்பில் செய்யும் போது தவாவில் வந்து நமக்கு அந்த டெக்ஸ்சர் வந்து அந்தளவுக்கு அனல் வந்து சூடு வராது இல்லையா, அதனால் ஓரளவுக்கு வந்து கரெக்டாக வரும். ஆனால் அந்தளவுக்கு என்ன தான் நம்ம சமைச்சாலும் அடுப்பில் சமைச்ச மாதிரி அந்த டேஸ்ட் வருமா, அந்த மாதிரி தான் சப்பாத்தி வந்து நம்ம அடுப்பில் செய்யும் போது அந்த பொங்கி அந்த அப்படியே பூரி மாதிரி வரும். ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. அப்படி தான். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பசங்களுக்கு நீங்கள் நைட்டில் சப்பாத்தி செய்கிறீங்க, இல்லை எப்போயாவது வந்து ஃப்ரீயாக இருக்கும் போது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சமாக ஹார்லிக்ஸ் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அமுல் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு சப்பாத்திக்கு பாதியில் வச்சு இந்த பக்கம் இருக்கிறத அதை மேலே போட்டு இப்படி மூடி நல்லா மடித்து விட்டுருங்க. இப்போ வந்து இதை எண்ணெயில் வந்து லைட்டாக நம்ம வந்து சுட்டெடுத்து கொடுக்கலாம் பசங்களுக்கு. நான் வந்து சப்பாத்தி செஞ்சு முடித்தோடனே எப்போவுமே ஒரு 2 1 3 அந்த மாதிரி செஞ்சுருவேன். ஆளுக்கு ஒன்று சாப்பிடுவாங்கன்னு சொல்லி. ஆக்சுவலாக இதை மிக்ஸ் பண்ணி நம்ம உடனே போட்டு உடனே செய்யணும். இல்லைனா ஹார்லிக்ஸ் வந்து லைட்டாக காற்று பட்டாலுமே எப்படி கெட்டியாகிடும் தெரியும்ல, அதனால் போட்ட உடனே எடுத்து இப்போ சாப்பிட போகிற டைமில் நம்ம சுட சுட செஞ்சோம்னா உடனே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பரோட்டாவில் வந்து இந்த மாதிரி மடித்து செய்யலாங்க. ஆக்சுவலாக பரோட்டாவில் செய்யும் போது பாருங்கள், இந்த மாதிரி பரோட்டா வந்து அம்மா ஏற்கனவே தேய்ச்சி வச்சுட்டாங்க. நான் வந்து லைவ் பண்ணிவிட்டு வந்தவுடனே அம்மா வந்து மாவு பசங்க தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் வந்து செஞ்சுட்ருந்தேன். மாவு வந்து பாருங்கள், இப்போ இந்த பக்கம் நடுவில் இது வந்து முக்கோணமாக வடிச்சிருக்காங்களா, அதனால் வந்து நான் காமிக்கிறேன். இப்படி வச்சோம்னா அந்த பக்கம் பாதி வந்து இதுவாகிடும். அதனால் எப்படி வந்து இதில் மடிக்கிறதுன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். நீங்கள் ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக கவர் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா இன்னொரு தடவை வந்து நம்ம மேலே வந்து இப்போ ஸ்டப்பிங்லாம் வச்சா எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் சுட வேண்டியிருக்கும். இது வந்து இந்த மாதிரி முழுக்குள்ள ஹார்லிக்ஸ் வச்சு இந்த 3 பகுதியை இப்படி மடிச்சிட்டோம்னா மறுபடியும் முக்கோணம் மாதிரி ஆகிடும். இதை வந்து லைட்டாக கையில் தட்டி விட்டாலே போதும். அப்படியே வந்து நமக்கு சப்பாத்தி கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கும். இல்லை தவால் இல்லை உங்களுக்கு வந்து ரொட்டி கட்டையில் போட்டு தேய்க்கணுனாலும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து அந்த ஹார்லிக்ஸ் கொஞ்சமாக வச்சு ஒரு விஷயங்க, செஞ்ச உடனே சாப்பிட்ற டைமில் மட்டும் செய்யுங்க. செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த ஹார்லிக்ஸ் உள்ளுக்குள்ளே வந்து கெட்டியாக இருக்கும், கடிச்சு சாப்பிட வேண்டி இருக்கும். அதனால் சுட சுட செஞ்சு அப்படியே கொடுங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நடுவில் ஹார்லிக்ஸ் வச்சுட்டு இது வந்து நம்ம அப்படியே வந்து மடிச்சுக்கலாம்.
மடித்து நம்ம கையில் வந்து நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே வந்து செய்ய போகிறேன். நம்ம தேய்ச்சி வேணும்னா உங்களுக்கு நல்ல மெல்லிஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் தேய்ச்சி கூட செய்யலாம். நான் வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு கையில் வந்து அப்படியே வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இதை வந்து சுட போகிறேன். அவ்வளோதாங்க, பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே நார்த் சைட்லலாம் கையில் வச்சு சப்பாத்தியை 2 கையில் அப்படி நடுவில் வந்து பிடிச்சி லைட்டாக அப்படி மசிச்சு கையில் வந்து தேய்ச்சி விட்டாங்கன்னா அது வந்து அப்படியே கொஞ்சம் பெருசாக வரும். மாவு நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா அதே மாதிரி தான் நான் இதை பண்ண போகிறேன். அதே மாதிரி இன்னொன்றும் செய்கிறேன். ஆக்சுவலாக 3 செய்கிறேன். இப்போ இது இந்த மாதிரி லைட்டாக இப்படி பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா பெருசாகவும் அதோட கொஞ்சம் நல்லா வந்து மெல்லிசாகவும் ஆகும். ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதை எடுத்து அப்படியே தவாவில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். நல்லா வந்து லைட்டாக இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணணும். பாருங்க, இப்படி நல்லா வந்து மிதமான சூடில் வச்சு இதை செய்யணும். ஏன்னா நம்ம நல்லா மடிச்சிருக்கோம் இல்லைங்களா, ஏற்கனவே பரோட்டான்றதுனால 4 லேயர் இருக்கும். அதில் மறுபடியும் நம்ம வந்து மடித்து இதுக்குள்ளே வந்து ஹார்லிக்ஸ் வச்சுருக்கோம். அதனால் வந்து நம்ம மடித்த அந்த இடங்களெல்லாம் நல்லா வேகணும் இல்லையா, அதனால் ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு இப்படி நல்லா வேக வைக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா பேக்கெட் மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நிறைய வேணும்னா ஒரு சிலர் ரொம்ப அதிகமாக ஊற்றுவாங்க. நான் வந்து லைட்டாக எண்ணெய் போட்டு தான் பரோட்டா செய்வேன். ஆக்சுவலாக என்னோடய ஓரக்குத்தி வந்து நான் வீட்டில் இருக்கும்போது ரொட்டி செய்யும் போது ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு அந்த செக்கால் வந்து செய்ய வராது. அவங்க செய்வாங்க, பரோட்டா வந்து என்னை செய்ய சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் வந்த புதுசில் நான் அந்த செக்கால் செய்யும் போது அந்தளவுக்கு அந்த இது வராது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் வந்து செய்ய நல்லா கற்றுக்கிட்ட அப்புறமா அவங்க வந்து அடுப்பு பக்கமே வர மாட்டாங்க, என்னையே செய்ய சொல்லிவிடுவாங்க. நானும் செய்வேன், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அடுப்புக்கிட்ட உட்காந்துட்டு நம்ம அந்த சப்பாத்தி ஒன்றும் ஃபஸ்ட்டு தவாவில் போட்டு எடுத்து கீழே வச்ச உடனே அதை வந்து நம்ம ஒன்றுன்னா அடுப்பு மேலே காட்டும் போது அப்படி பொங்கி பஃப்னு ஒரு பூரி போல் வரும் பாருங்கள். பார்க்கவே செம்ம ஜாலியாக இருக்கும். அதிலே வந்து நான் எல்லா சப்பாத்தியும் செஞ்சுருவேன். அதுக்கப்புறமா இப்படி மடித்த இந்த பரோட்டாவையும் வந்து நம்ம இப்படி போட்டு மெதுவாக லைட்டாக ஒரு சைட் சின்னதாக பபிள்ஸ் வந்த அப்புறமா திருப்பி போட்டு மறுபடியும் இன்னொரு சைடு வேக வச்சு எண்ணெயில் நல்லா வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே நல்லா வேக விடணும். அப்போ தான் வந்து சைட்லலாம் நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியும் மடித்து செய்யலாம். வெறும் ரொட்டியை வந்து நம்ம மடித்தும் செய்யலாம், பரோட்டாவும் மடித்து செய்யலாம். அதை 2த்தையுமே நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதோடு வந்து சப்பாத்தி ஒடிசாலாம் இப்படி தான் செய்வாங்க. நிறைய நண்பர்கள் சாஃப்டாக வரதுக்கான டிப்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக சாஃப்டாக வரதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தாங்க, நல்ல மாவு வந்து பிசையணும். அதோடு வந்து சுடும்போது இந்த மெத்தட் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.